السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை நாமும் சரியான முறையிலே கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவதற்கு அணைக்க முடியாத ஜோதி என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் இன்று உலகமெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிறதோ, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு எங்கெல்லாம் முட்டுக்கட்டைகள் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டிருப்பதையும் வளர்ந்து கொண்டிருப்பதையும் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் உலகம் முழுவதுமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக ஏகத்துவ கொள்கையை சரியான முறையிலே புரிந்திருக்கக்கூடிய தௌஹீது ஜமாத், இந்த ஜமாத் உலகம் முழுவதுமாக மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கும்படியை செய்து கொண்டிருக்கிறது. நம்மை போன்று இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற பணி பிறராலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. திருக்குரானை மக்கள் எடுத்து பார்க்கிறார்கள். இறை தூதருடைய வாழ்க்கை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகிறது. இதன் மூலமாக இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிக்கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் இன்று வளருகிறது என்று சொன்னால் ஆசை வார்த்தை காட்டி இந்த மார்க்கத்தை நாம் வளர்ப்பது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு செல்வம் கொட்டும் என்று நான் சொல்ல மாட்டோம். இந்த உலகத்திலே செல்வாக்கு பெருகும் என்று நாம் சொல்ல மாட்டோம். மாறாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களுக்கு இன்று உலகளாவிய அளவிலே பல்வேறு விதமான சோதனைகள் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு பொய் பித்தலாட்டங்கள் கிடையாது. இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பதற்கு இல்லாத ஒன்றை மக்களுக்கு மத்தியிலே நாம் சொல்வது கிடையாது. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்று மதமாற்றங்கள் நடைபெறுகிறது. தங்கள் கொள்கை மக்களுக்கு மத்தியிலே உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொன்னால் மக்கள் ஏற்காட்டார்கள் என்று வருகிற பொழுது அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி அறியாத மக்களை ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், மக்கள் போய் விழுகிறாங்க. செவிடர்கள் கேட்பார்கள், மக்கள் போய் விழுகிறார்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா பீடைகளும் முடிந்துவிடும், எல்லா கஷ்டமும் போய்விடும், எந்த ஒரு துன்பத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள், அங்க போய் விடுகிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது பொய் புரட்டு இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்ல வேண்டும். அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது விரும்பியவர் இந்த மார்க்கத்தை ஏற்கட்டும், விரும்பியவர் இந்த மார்க்கத்தை மறுக்கட்டும். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் இன்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் வளர்கிறது என்று சொன்னால் ஆராய்கிறார்கள். எப்படி இந்த மார்க்கம் வளர்கிறது ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எதனால் இந்த மார்க்கம் வளர்கிறது என்பதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். எதனால் வளர்கிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையின் மூலமாக இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மதத்தின் பெயரால் எத்தனை பித்தலாட்டங்கள் இன்று சமுதாயத்தில். மனுஷன் தன்னை கடவுளாக மக்களுக்கு மத்தியிலே காட்டுறான். நான் கடவுளுடைய அவதாரம் என்று மக்களை ஏமாற்றுகிறான். மக்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரணமாக
தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக மனிதர்களை எல்லாம் கடவுளாக நம்பிக்கொண்டு இன்று மக்கள் எல்லாம் மூடர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காத சமுதாயம், தங்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும், தங்களை வளர்த்த ஆசானாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, மனிதர்களை மனிதர்களாக பாவிக்கக்கூடிய, எந்தெந்த பொருட்களோ அந்தந்த பொருட்களை பொருட்களாக பார்க்கக்கூடிய, சூரியனை சூரியன் என்று சொல்லுவோம், சந்திரனை சந்திரன் என்று சொல்லுவோம், என்ன பெரிய அவதாரம் என்று சொன்னாலும் எவர்களையும் நாங்கள் கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்து பார்க்க மாட்டோம். பார்க்கிறார்கள். அற்புதமான கொள்கையாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கொள்கை என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை. யார் வானங்களையும் பூமியையும் படைத்தானோ, அதற்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் உயிரற்றவைகளையும் படைத்தானோ, அவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொல்லும் பொழுது மக்கள் இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது சரியான கடவுள் நம்பிக்கை, எது சரியான இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு என்று அந்த தேக்கமும் தேடலும் இருக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையை பார்க்கிறார்கள். ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அந்த இறைவனை அறிமுகப்படுத்திய தூதரை கூட இறைவனுடைய அந்தஸ்தில் வைக்க கூடாது, எப்படி அற்புதமான கொள்கை என்று சொல்லி ஈர்க்கப்படுகிறார்கள். அது மட்டுமா, இஸ்லாம் வளருகிறது வளருகிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை பாருங்கள். எல்லா மக்களும் சமம், நிறத்தாலும் மொழியாலும் பிறப்பாலும் குலத்தாலும் எதனாலும் மனிதர்கள் உயர்வு தாழ்வாக பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா மனுஷனும் சமந்தான். இன்று சமூகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஏற்றத்தாழ்வு பிரச்சனை. எத்தனை சட்டங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டார்கள், எதனாலும் தீண்டாமையை ஒழித்து கட்ட முடியல. மனுஷன் வேறு வேற்றுமை பாராட்டுகிறான். நான் பிறப்பால் உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதிக்காரன், இப்படித்தான் எங்களுக்கு கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய வேத புத்தகங்கள் சொல்லுகிறது. வர்ணாசிரமம் இருக்கிறது, மனிதர்களுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. தலையில் பிறந்தவன் உயர்ந்தவனாக, கடவுளுடைய காலில் பிறந்தவன் தாழ்ந்தவனாக பார்க்கப்படுகின்ற அலங்கோலம் இன்றளவும் சமூகத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கின்ற பொழுது, மொழியால் வேறுபாடு கற்பிக்கின்ற பொழுது, நிறத்தால் வேறுபாடு கற்பிக்கின்ற பொழுது, கருப்பன் என்று சொன்னால் மட்டம், வெள்ளை நிறத்தவன் என்று சொன்னால் உயர்வு என்பது இன்று வரையிலும் 21ஆம் நூற்றாண்டிலே இன்று வரையிலும் ஒழித்து கட்டப்படாமல் இருக்கின்ற பொழுது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இறை தூதரவர்கள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டினார்கள். இந்த மார்க்கத்தை சொல்லி பார்க்கிறான், சித்தாந்தத்தை பார்க்கிறான். இதுதான மனுஷனுக்கு தேவை. மனிதன் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படக்கூடாது, மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், சமமாக நடத்த வேண்டும். அற்புதமான சித்தாந்தம். இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள். தாழ்வாக கருதக்கூடிய மக்கள் இஸ்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. இறைவன் இப்படித்தான் சொல்லுகிறான், நீங்கள் அத்தனை பேருமே ஒரு ஜோடியில் இருந்து பிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படிடா வேறுபாடு வர முடியும்? நம்முடைய ஆதி தந்தையும் தாயும் ஒரு ஜோடியாக இருக்கின்ற பொழுது அந்த ஒரு ஜோடியில் இருந்து பிறந்திருக்கக்கூடிய இத்தனை மக்களுக்கு மத்தியிலே எப்படி வேறுபாடு வர முடியும் என்ற இஸ்லாமிய கொள்கையை பார்க்கின்ற ஒருவர், அவர் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது, கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது இந்த கொள்கையை பார்க்கிறார், இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார். வணக்க வழிபாடுகளை பார்க்கின்றார்கள். இன்று கடவுளுக்கு செய்கின்ற வணக்கம் என்கிற பெயரிலே தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு, உடலை எல்லாம் ரணப்படுத்திக் கொண்டு, ரத்தங்களை சிந்துவதுதான் கடவுளுக்கு பிடித்தமானது. சுடும் தரையிலே நிற்பதுதான் கடவுளுக்கு பிடித்தமானது. கடவுளுக்காக உடம்பெல்லாம் அழகு குத்த வேண்டும், அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். இதுதான் கடவுளுக்கு செய்கின்ற வணக்கம் என்கிற பொழுது, இறைவனுக்கு நீ வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொள். முதலில் இறைவனை நம்பு, பிறகு நீ தூய்மைப்படுத்திக் கொள். இறைவனுக்கு முன்பாக நீ ஒரு அடிமை என்கிற அடிப்படையில் எல்லோரும் அடிமைகள் தான் என்று அப்படி போய் சரணட. முஸ்லிமுடைய தொழுகைகளை பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் என்பது எல்லா வகையிலும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது. தொழுகைக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் தொழுகையில் நிற்பார்கள்.
ஆண்டுதோறும் செய்யப்படுகின்ற ஹஜ் கிரிகைகளை பார்க்கிறார்கள், தொலைக்காட்சியில் பார்ப்பார்கள். இத்தனை லட்சம் மக்கள் குழுமுகிறார்கள். அங்கு செல்லக்கூடியவர்கள் எந்த மூடத்தனமான காரியத்திலும் ஈடுபடுவது கிடையாது. மனிதர்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று நம்புகிறார்கள். அந்த ஆலயத்தின் அருகிலே சென்று வணக்கத்தை புரிகிறார்கள். எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், 20 லட்சம் மக்கள் 30 லட்சம் மக்கள் குழுமக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நின்று விடுவார்கள். முடியலையே, கடவுளின் பெயரால் மனிதர்களை ஒருங்கிணைக்க முடியலையே, இவர்களால் எப்படி முடிகிறது? அல்லாஹ் என்று சொன்னாலே அடங்கி விடுகிறார்கள், கைகளை கட்டி விடுகிறார்கள், தரையை பார்த்து குனிந்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட வணக்கம்! இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோன்பை பார்க்கிறார்கள், ஹஜ்ஜினுடைய கடமைகளை பார்க்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கும் ஒரு அடிமைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஈர்க்கப்படுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், இஸ்லாம் சிவில் சட்டத்தை பேசுது, இஸ்லாம் கிரிமினல் சட்டத்தை பேசுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அந்த ஆன்மீகம் மனிதனுக்கு தேவையாக இந்த உலகத்திலே அவன் வாழுகிற பொழுது அவனுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லாது, சட்ட திட்டங்களை சொல்லாது, பொருளாதாரம் குறித்து பேசாது, திருடினால் என்ன செய்ய வேண்டும் என்று பேசாது. ஆனால் இஸ்லாம் எல்லாவற்றையும் பேசும். எப்படி பேசும்? இன்றைக்கு நாடு விடுதலை அடைந்த பிறகு பெரிய பெரிய சட்ட மேதைகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் அல்ல. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். பெரிய வல்லுநர்கள் என்று சொல்லலாம், சட்ட மேதைகள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உருவாக்கிய 60 ஆண்டு காலத்திலே எத்தனை சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இன்று நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் 14 நூற்றாண்டு காலமாக எந்த சட்ட திருத்தமும் செய்யப்படாத அற்புதமான சட்டம் இந்த இறை சட்டம். அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை மக்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக மனிதனுடைய சொல்லாக இருக்காது. ஒரு மனிதன் இது போன்ற சட்டத்தை இயற்றுவான் என்று சொன்னால், முகமது தனி ஒரு மனிதராக இருந்து இப்படி ஒரு சட்டத்தை அவர் பேசுவார் என்று சொன்னால், அதில் இன்று ஆயிரக்கணக்கான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும். சட்டங்களிலே திருத்தம் இல்லை. இதை பார்க்கின்ற பொழுது இந்த மார்க்கத்தை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். அதுபோன்று நாம் சொல்லக்கூடிய தனி மனித ஒழுக்கங்கள், ஊருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது நீ ஊருக்கு சொல்வதற்கு முன்பு உன்னை நீ சரி செய்து கொள். ஒழுக்கக்கேடான காரியம் இருக்கக்கூடாது. இறைவனை நீ அஞ்சி நடக்க வேண்டும். மனிதர்களுக்கு கொடுமை செய்யக்கூடாது. மனிதர்களை சரியாக நடத்த வேண்டும். மனிதர்களுக்கு எவன் தீங்களிக்கிறானோ அவன் நாளை மறுமையில் பிடிக்கப்படுவான். தனி மனித வாழ்விலே பொருளாதார விஷயமாக இருந்தாலும், தனி மனித ஒழுக்க விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் பண்படுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்க்கின்ற பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்று அவர்கள் அனுபவிக்காத பொழுது, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடு, சட்ட திட்டங்கள், அது மனிதருக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான போதனைகள், அறிவுரைகள், எச்சரிக்கைகள், இவைகளை பார்க்கின்ற பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய சிலருக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சியை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காழ்ப்புணர்வு மிகைக்கிறது. என்னடா, உலகளாவிய அளவிலே நாம் சர்வதேச அளவிலே மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். 2012 கணக்கெடுப்பின்படி உலகளாவிய அளவிலே மக்களை மதவாரியாக கணக்கெடுப்பு செய்கின்ற பொழுது அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது, கிறிஸ்துவ சமுதாயம் உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். 2.2 பில்லியன் மக்கள் தொகை கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். சுமார் 220 கோடி என்று சொல்லி 2012 கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதற்கு அடுத்த நிலையிலே இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. சுமார் 160 கோடி, 1.6 பில்லியன் என்று அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனால் இந்த கணக்கெடுப்பை நடத்தியவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது 2012 காலகட்டத்தில் இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி விகிதங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் இன்று வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் என்னவென்று சொல்லுகிறார்கள் தெரியுமா?
உலகளாவிய அளவிலே இந்த ஃபாஸ்டஸ்ட் growing ரிலிஜன் இஸ்லாம் என்று உலகளாவிய அளவிலே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு சொல்லுகிறது. மத ரீதியாக எந்த மதம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எந்த மதம் எந்த மார்க்கம் இன்று உலகிலே மிகப்பெரிய அடக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, இன்று உலகளாவிய அளவிலே திட்டமிட்டு அழித்து ஒழிக்கப்படுகிறதோ, அந்த மார்க்கத்தை அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 73% இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அளவிலே சதவிகித அடிப்படையிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் என்ன செய்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் 2050 காலகட்டத்திலே உலகளாவிய அளவில் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மதங்களையும் விட மிகைத்து நிற்கும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த மார்க்கம் செல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்தை இதனுடைய வளர்ச்சியை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி தடுக்கலாம்? அதற்கென்று சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. நாம் வாழுகிற இந்த நாட்டில் நடைபெறுகிற சூழ்ச்சி ஒன்று என்றால், உலகளாவிய அளவிலே இந்த மார்க்கத்தை நசுக்குவதற்காக, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களால் என்ன செய்ய முடியாது என்றால், இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகளை, கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே விமர்சனம் செய்கின்ற பொழுது அவர்கள் மண்ணை கவி விடுவார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போனால், அதை குறை கூறினால் யாரும் ஏற்க மாட்டார்கள். எல்லோரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை தான் சரி என்று வந்து விடுவார்கள். அதை தடுப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய இந்த ஜோதியை, இந்த பிரகாசத்தை எப்படியாவது அணைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழ்ச்சி, இந்த மார்க்கம் சொல்லாத ஒன்றை இந்த மார்க்கத்தின் மீது இட்டுக்கட்டி சொல்லுவது, இஸ்லாத்தை பிற மக்களுக்கு மத்தியிலே மிக மோசமாக சித்தரிப்பது. திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை, சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய அந்த வேதத்தை, அந்த வேதத்தினுடைய விளக்கமாக வந்திருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு மத்தியிலே கொடூரமாக சித்தரிப்பது, அதைத்தானே இன்று உலகளாவிய அளவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் பயங்கரவாதம். இஸ்லாத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் மனிதநேயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் என்றால் என்ன என்பது விளக்கக்கூடிய நேரத்திலே அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்று சொன்னால் பிறருக்கு நலம் நாடுவது என்று சொன்னார்கள், பிறரை அழிப்பது என்று சொல்லவில்லை. அந்த தூதரை உண்மையாக பின்பற்றக்கூடிய 1.5 பில்லியன் முஸ்லிம்கள் எப்படி பயங்கரவாதிகளாக இருக்க முடியும்? ஆனால் சித்தரிக்கப்படுகின்றோம். உலகளாவிய அளவிலே நடைபெறுகின்ற எந்த பயங்கரவாத சம்பவமாக இருந்தாலும் அந்த சம்பவங்களை எதோடு இணைத்து பேசுவார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தோடு இணைத்து பேசுவார்கள், திருக்குர்ஆனோடு தொடர்பு படுத்தி பேசுவார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய யுத்த களத்தில் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் பிற மதத்திற்கு எதிராக மத துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்காக குர்ஆன் பேசுகிறது என்று சொல்லி குர்ஆனின் மீது அபாண்டம் சுமத்துவார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பயங்கரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி களத்திலே இறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் ஏன் உலகளாவிய அளவிலே இஸ்லாமிய நாடுகளை மட்டும் குறிவைக்கிறார்கள்? அவருடைய இலக்குகளை நீங்கள் பாருங்கள். ஒன்று ஆப்கானிஸ்தானாக இருக்கும், ஒன்று பாலஸ்தீனாக இருக்கும், ஒன்று ஈராக்காக இருக்கும், ஒன்று லிபியாவாக இருக்கும், ஒன்று சிரியாவாக இருக்கும், ஒன்று ஈராக்காக இருக்கும். உலகில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றது, எத்தனையோ விதமான பயங்கரவாதம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய குறி அத்தனையுமே இஸ்லாமிய நாடுகளை நோக்கி. பயங்கரவாதத்தை வேறறுக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது. செயல்படுகின்ற பயங்கரவாத குழுக்கள் அத்தனை பேருமே முஸ்லிம்கள் என்று சொல்லி அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரிலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை கொன்று குவிக்கிறார்கள். ரமலானாக இருந்தாலும் எந்த புனித மாதங்களாக இருந்தாலும் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. குண்டு மலைகள் கொட்டிக் கொண்டிருக்கிறது. யுத்த சத்தம் என்பது இஸ்லாமிய நாடுகளில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன உலகத்திற்கு சொல்லுகிறார்கள்? இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாமிய நாடுகளிலே பயங்கரவாதம்,
வேரூன்றி இருக்கிறது. அதை நாங்கள் ஒழிப்பதற்காக வல்லரசு நாடுகள் கூட்டுப்படைகள் களத்தில் இறங்கி நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம். இதன் மூலமாக உலகத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இஸ்லாம் என்பது பயங்கரவாதத்தை தூண்டுகிறது. நம்ம நாட்டிலேயும் அதைத்தானே நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்திலே முஸ்லிம்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? பாதுகாப்பு நிறைந்த ஒரு காலகட்டத்திலே டிசம்பர் 6, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இந்த தேசத்தினுடைய முக்கியமான நாட்களிலே முஸ்லிம்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? குடும்பத்தோடு காரிலே செல்ல முடியவில்லை. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், எந்த இடத்துல செக்கிங் செய்வதாக இருந்தாலும், பரிசோதனை செய்வதாக இருந்தாலும் முஸ்லிம்களை ஒரு பார்வையில் தான் பரிசோதனை செய்கிறார்கள். என்ன காரணம்? முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவத்திலே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நாங்களா குண்டுவெடிப்பு செஞ்சோம்? நாங்களா இந்த நாட்டில் பயங்கரவாதிகளாக இருக்கிறோம்? பயங்கரவாதத்திற்கும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் முனை அளவுக்கு கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் இன்று நாம் பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறோமே. பயங்கரவாத சம்பவங்களை செய்யக்கூடிய சங் பரிவார கூட்டம் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு சின்னமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரியான ஒரு சித்தரிப்பு நடைபெறுகிறது. இஸ்லாமியர்கள் குடும்பத்தோடு ஒரு வாரம் 10 நாளைக்கு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு பயணம் செய்து விட்டால் அந்த வீடு பூட்டப்பட்டு பூட்டு தொங்கப்படும் என்று சொன்னால் இவர்கள் ஐஎஸ்ஐ இணைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. இது போன்ற ஒரு செய்திகளின் மூலமாக உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுவார்கள், உலகம் முழுக்க அவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏன் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டால், அவர்களின் வேதம், அந்த வேதத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முகமது நபி அவர்களுக்கு பயங்கரவாதத்தை தூண்டுகிறார் என்று இஸ்லாத்தின் மீது ஒரு பெரிய அபாண்டத்தை, ஒரு பழியை நீண்ட நெடுகாலமாக போட்டு இந்த வளர்ச்சியை அவர்கள் தடுக்க பார்க்கிறார்கள். அடுத்து என்ன? இஸ்லாத்தை ரொம்ப கொடூரமாக காட்ட வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? அவர்களுடைய பார்வை மிக திட்டமிட்டு சூழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய பார்வையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை சட்டங்கள் இருக்கு. திருடுனா கையை வெட்டு, கற்பழித்தால் மரண தண்டனை, விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை, திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி. இப்படி சட்டங்கள் எல்லாமே குற்றங்கள் செய்கின்ற பொழுது அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையில் இருந்து படைத்தவன் சட்டங்களை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை சட்டம் இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, உயிருக்கு உயிர் என்று உங்களுக்காக நாம் அருளி இருக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறது. இதன் மூலமாக மனிதர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். அது உங்களிலே அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று படைத்தவன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் எப்படி சித்தரிக்கப்படும்? சட்டங்கள் உயிர்களை கொல்ல சொல்லுகிறது. யாரை கொல்ல சொல்லுது? ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கிறான், ஒரு உயிரை அநியாயமான முறையில் உயிரை குடித்திருக்கிறான், பெண்ணினுடைய கற்போடு விளையாடி இருக்கிறான், அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இஸ்லாமிய சட்டத்தை மிக கொடூரமாக மக்களுக்கு மத்தியிலே சித்தரிப்பது. சவுதியிலே சட்டம் நிறைவேற்றப்படும். என்ன சட்டம்? ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான், விபச்சாரம் பண்ணிருப்பான், குண்டு வைத்து மக்களை கொன்றிருப்பான், அப்படிப்பட்டவனுக்கு அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டத்தின்படி மரண தண்டனை. தண்டனை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை ஊதி பெருசாக காட்டும். அயோக்கியர்கள், ஈவை இரக்கம் அற்றவர்கள், இப்படி அநியாயமான முறையிலே மக்கள் பார்க்கிற விதத்திலே படுகொலை செய்கிறார்கள், மரண தண்டனை கொடுக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இலங்கை சேர்ந்த ஒரு பெண், அவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவள் ஒரு குழந்தையை கொன்றுவிட்டாள். சவுதியிலே அந்த தண்டனை அப்படி காட்டினோம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம். அதையெல்லாம் பேசினானே, யார் யாரோ மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பேசினானே. இப்ப சவுதியிலே ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சவுதியை ஆளக்கூடிய மன்னர் சல்மானுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கொலை செய்து விட்டார். அந்த கொலைக்கு பகரமாக அவர் கொல்லப்பட வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
சில தினங்களுக்கு முன்பு மக்கள் பார்க்கின்ற விதத்தில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதை எவனுமே வாய் திறக்க மாட்டான். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடியுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி செஞ்சுட்டா மோடியுடைய குடும்பத்தாருக்கு சட்டம் சமமாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடைமுறையில் இருக்கக்கூடிய நாடுகளில் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை இப்படித்தான் வார்த்தெடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சொன்னார்கள், நீதியை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய நேரத்திலே, சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தக்கூடிய நேரத்திலே எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது. உதாரணத்திற்கு சொன்னார்கள், ஒரு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய சம்பவத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்மணிக்கு அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, அவருடைய கை வெட்டப்படக்கூடிய நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். சட்டத்தில் சமரசம் இல்லை என்று சொன்னார்கள் இறை தூதரவர்கள். அதை சவுதி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. வாய் திறந்து பேசுவதற்கு எவனுக்காவது திராணி இருக்கிறதா? நாட்டில் என்ன நிலைமை போய்கிட்டு இருக்கு? குஜராத்திலே 3000 முஸ்லிம்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். கொன்றொழிப்பதற்கு காரணமாக அந்த நேரத்திலே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இருந்தார். அந்த நேரத்திலே உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா காரணம். குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளித்தது. என்ன தீர்ப்பு சொன்னார்கள் தெரியுமா? சவுதியினுடைய மன்னருடைய குடும்பத்தாராக இருந்தாலும் தலையை வெட்டு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எங்கே? 3000 முஸ்லிம்களை கொன்றொழித்த குற்றவாளிகள் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அமித்ஷா வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். சதாசிவம் என்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது அந்த தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். அந்த தீர்ப்பை அவர் கொடுத்த பிறகு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? இன்று கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் என்கிற ஒரு அந்தஸ்து. அமித்ஷாவை நீ காப்பாத்து, உன்னை நாங்கள் கௌரவிக்கிறோம். அது இஸ்லாத்தில் கிடையாது. அதை விமர்சிக்கிறார்கள். இஸ்லாம் நிறைவேற்ற சொல்லக்கூடிய கடமைகளிலே குர்பான், உயிர் பிராணிகள் அறுக்கப்படுவது கிடையாதா? ஆடு மாடுகள் கொல்லப்படுவது கிடையாதா? இரத்தங்கள் ஓட்டப்படுவது கிடையாதா? நீதி இந்த தீர்ப்பை அளித்தாரே நீதிபதி, தடை போட்டாரே, அவர் மாமிசம் சாப்பிட மாட்டாரா? நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற நீதிபதிகள் மாமிசம் சாப்பிட மாட்டார்களா? மீன் சாப்பிட மாட்டீங்களா? இறைச்சி சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவதற்காக அறுப்பது கூடுமா? ஆனால் அரசியலமைப்பு சட்டம் மத ரீதியாக வழிபாட்டிற்காக பிராணிகளை அறுக்கலாம், எந்த பிராணியையும் அறுக்கலாம் என்று எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அதுல வந்து கை வைப்பானா? என்ன சொல்ல வரா? ஒட்டகத்தினுடைய கழுத்தை அறுக்கும் பொழுது நீதிபதி சொல்றாங்க, நமக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் வழக்கிலே அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய கழுத்தை அறுத்தா ரத்தம் பீறிக்கிட்டு அடிக்குது, பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்ப மத்த பிராணிக்கெல்லாம் அறுக்கும் பொழுது ரத்தமே வராதா? இல்ல ரத்தம் இல்லாத பிராணியத்தை நீ சாப்பிடுறியா? இஸ்லாத்தை கொடூரமாக காட்ட வேண்டும். வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய கடமைகள், அதை தப்பாக சித்தரிக்க வேண்டும். அது போன்ற காரியத்தில் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன நிலைமை? தலாக் தலாக் தலாக். இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பேசப்படக்கூடிய ஒன்று, பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம். நாங்க என்ன செய்ய போறோம்? முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய திருமணம், விவாகரத்து, சொத்துக்களை வாரிசுகளுக்கு பிரித்து கொடுப்பது, அதை எல்லாத்தையும் நாங்கள் தூக்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் அந்த சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை இழைக்கிறது. இஸ்லாமிய சட்டம் கொடூரமாக இருக்குன்னு காட்டணுமா? ஏயா நீங்க திருமணம் நீங்க உங்க சமூகத்தில் திருமணம் ஆனவர்கள் ஒரு பெண் விதவையாக்கப்பட்டால் என்று சொன்னால் மொட்டை அடித்து அலங்கோலம் படுத்தினீர்களே, அந்த பெண் மறுமணம் செய்யக்கூடாத அளவிற்கு அவளை வெள்ளை புடவை உடுத்தி அசிங்கப்படுத்தினீர்களே. பெண்களாக இருக்கக்கூடிய என் அருமை இந்து சமுதாயத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மறு வாழ்வு இல்லை என்று வைத்திருக்கிறீர்களே, அதையெல்லாம் என்னைக்கா திரும்பி பார்த்திருக்கியா? இஸ்லாத்திலே மறுமணம் உண்டு. திருமணத்திற்கென்று கோடிக்கணக்கிலே வரதட்சணை கொடுக்கப்படுகிறது. போலீஸ்காரனா இருந்தா கூட அவன் பெத்த பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கிறான்.
நீதிபதியாக இருந்தால் கூட அவன் பெற்ற பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால், திருமணம் முடிக்கின்ற பொழுது பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக உன்னிடத்திலே பொற்குவியல் மலை அளவிற்கு இருந்தால் கூட கொடுத்து திருமணம் முடி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டம் எங்க? இதை கை நீட்டி பேசுவதற்கு எவருக்காவது திராணி இருக்கா? ஆனா தூக்க போறேன்னு சொல்றான். தலாக் தலாக் தலாக். ஆமா, நாங்களும் சொல்றோம்டா, தலாக் 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 என்று ஒரே நேரத்தில் ஒரு சபையிலே தலாக்கை விட்டுட்டு போக முடியாது. அது இஸ்லாம் சொல்லவே இல்லை. தனியார் சட்டத்திலே சில இதற்கு முன்னோர்கள் என்கிற பெயரில் இருந்த சில மடையர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? குர்ஆன் சொல்லுதா? 3 முறை ஒரே நேரத்தில் தலாக் விட்டுட்டு போன திருக்குர்ஆன் சொல்லுகிறதா? நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி என்றால் ஆட்சியாளர் என்ன பண்ணணும்? தனியார் சட்டத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, இது இஸ்லாமிய சட்டம் தானா என்று எங்களிடத்தில் கேட்கணும். நீ யார் பொது சிவில் சட்டம் கொண்டு வரதுக்கு? இந்த நாட்டில் உன்னால கொண்டு வர முடியுமா? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது என்று சொன்னால் திருமணத்தை நம்ம முறைப்படி நாம் செய்ய முடியாதாம். விவாகரத்தை இஸ்லாமிய முறைப்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டது போன்று நபிகள் நாயகம் சொன்ன வழியிலே நாம் விவாகரத்து செய்ய முடியாதாம். சொத்துக்களை அல்லாஹ் எப்படி பங்கிட வேண்டும் என்று திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானோ அப்படி பங்கிட கூடாதாம். இவன் மோடி சொல்லுவானா இனிமேல் நாம எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு இவன் நமக்கு பாடம் நடத்துவானா? நீ நடத்து. பெண்களுக்கு எதிராக தனியார் சட்டம் இருக்கிறது என்று தானே நீ கொண்டு வர காட்டுறோம். இந்த சமுதாயத்துடைய எதிர்ப்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நவம்பர் 6ஆம் தேதி நாங்க காட்டுறோம். அன்னைக்கு திரளுவார்கள் என் சமுதாய பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் திரளுவார்கள். பொது சிவில் சட்டத்திற்கு என் சமுதாய பெண்கள் செருப்படி கொடுப்பார்கள். வா சந்திப்போம். இன்னும் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் மத உரிமைகளை பேண சொல்லுகிறது. மத வழிபாட்டிற்குள்ளே மூக்கை நுழைக்க கூடாது என்று சொல்லுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த பொது சிவில் சட்டத்தை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லவே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் என்னமோ நமக்கு தெரியாத போலவோ நீதிமன்றமும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லப்பட்ட கொள்கை விளக்கம் என்கிற பகுதி, அரசியலமைப்பு சட்டம் 5 பகுதிகளாக இருக்கு. அதுல 4வது பகுதி கொள்கை விளக்கம். அந்த பகுதி 36 முதல் 51 வரை அரசியலமைப்பு சட்டத்தை விவரித்து சொல்லுது. அதுல தானே பொது சிவில் சட்டம் இருக்கு. அதை பத்தி சொல்லும் பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமன்றம் அதிலே தலையிடக்கூடாது, நோ என்ஃபோர்ஸ்மெண்ட், அவர்கள் மீது திணிக்க கூடாது. எந்த நீதிமன்றமும், ஏன் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவான், கீழ்கோர்ட்டு, உயர் நீதிமன்றம் இதுதான் நுழையக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் நுழையலாம் சொல்லுவான் என்பதற்காக அன்று சட்டம் இயற்றியவர்களே மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், எந்த நீதிமன்றமும் பொது சிவில் சட்டத்தை எவர்கள் மீதும் திணிக்க கூடாது என்று சொல்லுகிற பொழுது நீ என்ன பண்ண பார்க்கிற? இஸ்லாமிய சட்டம் என்பது மக்களை கொடுமைப்படுத்துகிறது, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய பெண்களை விடுவிப்பதற்காக, சுதந்திரப்படுத்துவதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று நீ சொல்றியே. நாங்க இப்ப சொல்றோம், இந்த நாட்டிலே வாழுகிற 25 கோடி முஸ்லிம்களும் ஒருவேளை உன் கை உயர்ந்து நீ பொது சிவில் சட்டத்தை சட்டம் என்று அறிவித்தாலும் ஒரே ஒரு முஸ்லிம் கூட உன் சட்டத்தை கடைபிடிக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். எங்களை படைத்திருக்கக்கூடிய எங்கள் இறைவன் எங்கள் மீது ஒரு சட்டத்தை அருள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டத்திற்கு எதிராக எவன் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை தூக்கி எறிவோம் இன்ஷா அல்லாஹ். பொது சிவில் சட்டம் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்க வேண்டும், இதன் மூலமாக அவர்கள் சித்தரிக்க நினைப்பது என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இஸ்லாமிய சிவில் சட்டம், திருமண சட்டம், விவாகரத்து சட்டம் மிக கொடுமையாக இருக்கிறது. அதான் நோக்கம். அப்ப எல்லா வகையிலும் நம் நாடாக இருந்தாலும் அயல் நாடுகளாக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றி அதனுடைய உண்மை தன்மைக்கு எதிராக இஸ்லாத்தின் மீது பயங்கரவாத பழியை சுமத்துவது, சட்டங்களை மிக கொடூரமாக காட்டுவது, முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது, இவ்வாறு செய்து எப்படியாவது இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று சொல்லி மிக திட்டமிட்டு சூழ்ச்சிகரமாக அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய நேர்வழியையும் எதற்காக இந்த தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பினோம் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அதனுடைய காரணத்தை குறிப்பிடுகின்றான். இந்த மார்க்கத்தை நாம் மேலோங்க செய்வதற்காக இந்த தூதரை நாம் தேர்வு செய்தது, அவர் மூலமாக திருக்குர்ஆனை கொடுத்தது, அவர் மூலமாக உலகம் அழியும் நாள் வரையிலே இந்த சத்திய மார்க்கத்தை நிலைத்திருக்க செய்திருப்பது, இந்த மார்க்கத்தை நாம் மேலோங்க செய்வதற்காக என்று திருக்குர்ஆன் பறைசாற்றுகிறது. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுலிஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் வெறுத்த போதும் ஏனைய மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். அல்லாஹ் அதை அப்படியே உண்மைப்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே மெய்ப்பித்து காட்டுகிறான். இன்று அவர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, இந்த மார்க்கம் என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த மார்க்கத்திற்காக போராடக்கூடிய, அறவழியில் போராடக்கூடிய ஒரு போராளியாக நாம் இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஒரு சிந்தனை முஸ்லிமுக்கு வரக்கூடாது. ஒரு முஸ்லிம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்நாளை அல்லாஹ்வுக்காக, அவனுடைய தூதருக்காக நான் என்ன செலவிட்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு பரியும் ஏற்கப்படாத அந்த நாளிலே நாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக நான் உழைத்தேன், யா அல்லாஹ் நான் பாடுபட்டேன், இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக என்னால் முடிந்த அளவிற்கு அர்ப்பணித்தேன் என்று பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்க வேண்டும். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் தளர்ந்து விடக் கூடாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலே சோர்ந்து போய்விடக் கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் இறை தூதருக்கு எதிராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தோழமை கொண்டிருந்த சத்திய சஹாபாக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே அணி திரண்ட பொழுது நயவஞ்சகர்கள் வந்து இறை தூதரிடமும் நம்பிக்கை கொண்டிருந்த சஹாபாக்களிடமும் சொன்னார்கள். அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து காட்டுகிறான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ கத் ஜமஊ லக்கும். மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். நபியே, நபியோடு தோழமை கொண்டவர்களே, முனாஃபிக் சொல்றான், பயந்துக்க, இனி உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்ல முடியாது, இந்த மார்க்கத்தை நீங்கள் வளர்க்க முடியாது, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டம் திரண்டு விட்டது என்று பயத்தை வந்து போடுறான் முனாஃபிக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபகஷௌஹும் ஃபஸாதத்துஹும் ஈமானா. அது அவருடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. பயம் காட்டுகிறார்கள், உங்களுக்கு எதிராக உலகம் திரண்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சோர்வையும் ஏற்படுத்தல. அது அவருடைய ஈமானை அதிகப்படுத்தியது. அந்த ஈமான் அதிகரிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனுல்லாஹ், எங்களுக்கு எங்கள் இறைவன் போதுமானவன், வ நிஅமல் வகீல், பொறுப்பேற்க அவன் சிறந்தவன் என்று சொன்னார்களே, இதே உறுதிப்பாடு இன்ஷா அல்லாஹ் நமக்கும் இருக்க வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே சற்றும் தடம் புரண்டு விடாமல் இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய நாம், இந்த சமூகத்திலே மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்காகவும் சேவை செய்யக்கூடிய நாம், இதிலே நாம் கடைசி வரையிலும் உறுதியோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் வரத்தான் செய்யும். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை, இந்த ஜோதியை அணைப்பதற்காக, ஊதி அணைப்பதற்காக பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். இது இன்று நேற்று இருக்கக்கூடிய சூழ்ச்சியா? இஸ்லாத்தை எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புதுப்பித்தார்களோ அன்று முதலே சூழ்ச்சி இருக்கத்தானே செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? உயர்ந்த குலத்தில் பிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
தாம் தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு அந்த மக்களுக்கு மத்தியிலே அல் அமீன் என்ற பெயர் எடுத்திருந்தார்கள். நம்பிக்கைக்குரியவர், அஸ்-சித்தீக், உண்மையாளர் என்று பெயர் எடுத்தார்கள். இறை தூதராக அவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு அவர்கள் சொல்லுகின்ற எந்த ஒரு வார்த்தையும் வேத வார்த்தையாக அந்த சமுதாய மக்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கும் நற்பண்புகளுக்கும் பெயர் போன அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தம்மை தூதர் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை, எதிர்ப்புகள் இருந்தது, மிக கடுமையான எதிர்ப்புகள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களையும் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த மக்களையும் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள். மக்காவிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவில் இறை தூதரவர்கள் தொழக்கூடாது என்று தடை போட்டார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருந்த வேளையிலே ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டு இறை தூதரவர்களை சித்திரவதை செய்தார்கள். இந்த ஜோதியை அணைப்பதற்கு எப்பொழுது இந்த மார்க்கம் புதுப்பிக்கப்பட்டதோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த தூதர் மார்க்கத்தை சொன்ன வேளையிலேயே அணைப்பதற்கான பணியை அவர்கள் தொடங்கி விட்டார்கள். அவர்கள் ஊதிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல காபத்துல்லாஹ்ல ரசூலுல்லாஹ்வை தொழ முடியல. பின்னர் என்ன நிலைமை? இறை தூதரவர்கள் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள், ஒரு இறைவனை நம்ப சொல்லுகிறார்கள், ஒழுக்கமாக வாழ சொல்லுகிறார்கள், நற்போதனைகள் செய்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக வந்து இஸ்லாத்திலே இணைகிறது. இன்னைக்கு உலகளாவிய அளவிலே சர்வதேச சமுதாயத்திலே 2ஆம் நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் சுமார் 200 கோடி பேர் இஸ்லாமியர்களாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய துவக்கம் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபி தோழர்கள் தான். இதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏதோ காலமாக நாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தொகையாக இருக்கிறோமா? இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அதிலும் பெரும்பகுதி மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பெரிய கொடுமைகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொடுமைகள். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது, தமிழகம் தாண்டி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எத்தனை முட்டுக்கட்டைகள் நம் சமுதாய மக்களால் ஏற்படுகிறது. பிரச்சாரத்தை செய்துவிட்டு எதிர்ப்பை சந்திப்பது என்பது வேறு. சஹாபாக்கள் சந்தித்த எதிர்ப்பு என்பது பிரச்சாரம் எல்லாம் செய்யல, நான் முஸ்லிம். அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ இந்த கொள்கையை விட வேண்டும் என்று சித்திரவதை செய்யப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுடும் மணலிலே போட்டு புரட்டப்பட்டார்கள் என்று சொன்னால் பிலால் அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கவில்லை. அல்லாஹு அஹத் இந்த ஒற்றை வார்த்தைக்காக அவர்கள் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம்களை கூட மக்கத்து காஃபியர்கள் விட்டு வைக்கவில்லை. 4 பேர் 5 பேரா இருந்தா இவன் வளர்ந்துருவான். இன்னைக்கு சொல்றான்ல, ஒரு ஊரிலே இவர்கள் 5 பேர் விட்டுறாத. ஆலிம் சா என்ன பயான் பண்றாரு? சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல மார்க்கத்தையா சொல்றாரு? நம்மளை திட்டுவதற்கு தான் மிம்பர். ஆரம்பத்தில் 4-5 தான் இருப்பான், அப்புறம் வளருவான், வளர்ந்து கொண்டே போவான். ஒரு மாவட்ட மாநாடு, ஒரு காலத்திலே மாநில மாநாடு நடத்தினோம், இன்று மாவட்ட மாநாடு அல்லாஹ்வுடைய அருளால் மாநில மாநாட்டிற்கு இணையாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படித்தான் 4-5 வளரும். அது இன்று நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வு அல்ல, அன்றே இறை தூதரவர்கள் சந்தித்த நிகழ்வு. அழிக்க முற்பட்டான், பல சித்திரவதைகள் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க முடியல. தம்முடைய தோழர்கள் இந்த தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக யாருக்கும் கொடுமை பண்ணாத, எல்லா மக்களையும் அரவணைச்சு வாழு, உறவுகளோடு இணைந்து வாழு, நேர்மையாக சம்பாதி, யாருக்கும் துரோகம் செய்யாத, இப்படி நல்ல போதனைகள் செய்த காரணத்தினால் சித்திரவதைகள் செய்ய உயிர் தப்பித்து போங்க. இஸ்லாம் ஒரு காலத்திலே வளரும். எத்தனை அடக்குமுறை இருந்தாலும் அடக்குமுறைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி இந்த மார்க்கம் மேலோங்கும் என்று சொல்லி செல்லுங்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. விட்டானா மக்கத்து காஃபிரு, ஓடுறான் அபிசீனியாவுக்கு. விடமாட்டேன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையிலே நீ உயிர் பிழைத்து தப்பித்து சென்றால் விட்டு விடுவானா என்று சொல்லி துரத்தி கொண்டு செல்லுகிறார்கள் ஒரு தூதுக்குழு.
மக்கத்து காபிர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அபிசீனியா என்ன நாடு? கிறிஸ்துவ நாடு. நஜாஷி மன்னர் ஆட்சியாளராக இருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவ கொள்கையிலே உள்ளவர். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிற சமூக மக்களால் இயேசு என்று அழைக்கப்படுகின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஸ்லிம்கள் இறை தூதராக நம்புவோம். ஆனால் இயேசுவை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். ஏன்? அவர்கள் மதிக்கத்தக்க நபி. ஆனால் அந்த நபிக்கு பின்னால் இன்னொரு தூதர் வந்து விட்டார்கள். அவர்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள். எனவே முஸ்லிம்கள் முகமது நபியை தான் பின்பற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். தேடி சென்றா ஜோதியை அணைப்பதற்கு இவர்களும் ஓடுகிறார்கள். அங்க போய் நஜாஷி மன்னன் போய் பேசுறான். நஜாஷி மன்னருடைய சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை எல்லாம் சரி கட்டிவிட்டு நாங்கள் வருவோம், முஸ்லிம்களை அழைத்து செல்வோம், அவர்களை கொடூரமாக கொலை செய்வோம், முஸ்லிம்களாக அவர்கள் இந்த மண்ணிலே உயிர் பிழைப்பதை அனுமதிக்க மாட்டோம், எனக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி நஜாஷி மன்னருடைய சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை எல்லாம் சரி கட்டி ஒரு தூதுக்குழு முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக செல்லுகிறது. இஸ்லாமிய ஜோதியை அணைப்பதற்காக ஓடுகிறது. அந்த நேரத்திலே மக்கத்து காபிர்களுக்கும் நஜாஷி மன்னருக்கும் நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது இஸ்லாமிய குழு சென்றது. அந்த குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களும் அவர்களோடு இருந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் மஷூரா செய்கிறார்கள். என்ன மஷூரா தெரியுமா? மன்னரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்கள் பேசினால் மன்னர் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார். அடைக்கலமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து நாம் விரட்டப்படலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இவரோ கிறிஸ்துவ மன்னராக இருக்கிறார். இப்பொழுது நம்மை அழைத்து விசாரிப்பார்கள். விசாரிக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லுவது என்று மஷூரா செய்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமானிய உறுதியை பாருங்கள். தட்டி கேட்பதற்கென்று படை திரண்டு வருவதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்டால் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாத காலகட்டம். இன்னைக்கு அப்படி இல்லை. தௌஹீத் ஜமாத்துக்காரனை அடக்குமுறை செய்தால் ஒடுக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஒரே ஒரு தௌஹீத்வாதி மேல கை வைத்தாலும் இன்று இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அவர்கள் உயிர் பிழைத்து சென்றார்களே, அன்று கேட்பதற்கு யார் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் படை திரட்டி வர முடியாது. என்ன செய்யலாம் என்று வருகிற பொழுது அந்த மக்களுடைய உறுதிப்பாடை பாருங்கள். மஷூரா செய்து முடிவெடுக்கிறார்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். எப்படி நம்ம இறை தூதரவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ, எப்படிப்பட்ட பாடத்தை புகட்டினார்களோ, எந்த சத்தியத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ அதை நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் போட்டு உடைப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். அந்த இடத்துல கேட்கிறாங்க, உங்களை பற்றி தவறாக சொல்லப்படுகிறது, நீங்கள் சில மூடத்தனமான நம்பிக்கையில இருப்பதாக சொல்லப்படுகிறது, என்ன செய்தி என்று நஜ்ஜாஷி மன்னன் கேட்கிறார். அப்பொழுது அந்த தூதுக்குழுவுடைய இஸ்லாமிய அந்த குழுவோடு தலைவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு மடமையான நம்பிக்கையில இருந்தோம், முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருந்தோம், அதிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கிறோம். எங்களை எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை அருளுகிறான். அந்த வேதத்தின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நாங்கள் அந்த தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். இதற்கு முன்னால் நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், கற்பனை தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தோம், கல்லை மண்ணை மரத்தை வணங்கியவர்களாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் ஒரே ஒரு இறைவன், உங்களையும் என்னையும் படைத்திருக்கக்கூடிய இறைவனை நாங்கள் வணங்குகிறோம். முன்பெல்லாம் உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தோம். எங்கள் தூதர் உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். நான் யோசித்து தான் முடிவெடுக்க முடியும் என்று மக்கத்து காஃபிருக்கு பதிலளித்து விட்டு மீண்டும் மறாவது நாள் அடுத்த நாள் மறுபடியும் விசாரிக்கிறார். விசாரிக்கின்ற பொழுது மக்கத்து காஃபிர்கள் தூபம் போடுகிறார்கள், உசுப்பேத்துகிறார்கள். இவர் கிறிஸ்துவ மன்னர், இவங்க இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க, ரெண்டு ஒத்து போகாது. அப்படி என்றால் கிறிஸ்துவத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று கேளுங்கள், இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேளுங்கள். அப்ப பதில் வரும்ல. அப்ப நஜாஷி வெறுத்துருவார்ல, போ வெளியில சொல்லுவார்ல. அந்த நம்பிக்கையில கிறிஸ்துவத்தை பற்றி கேளுங்கள் என்று தூண்டி விடுகிறார்கள்.
நஜ்ஜாஷி மன்னரும் கேட்டார், கிறிஸ்துவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? தயங்கல, உயிருக்கு அஞ்சல, நாளை நம் நிலை என்ன ஆகும் என்று யோசிக்கல, தயக்கம் இல்லாமல் சொன்னார்கள், ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம், ஆனால் அவர்கள் கடவுளுடைய மகன் இல்லை. நஜ்ஜாஷி நம்புகிறார், கர்த்தருடைய மகன் என்று நம்புகிறார். படைத்தவனுக்கு பிள்ளை இருக்க முடியாது, இறைவனுக்கு துணை இருக்க முடியாது என்பது இஸ்லாத்துடைய நம்பிக்கை. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு இணை துணை வேண்டும், பிள்ளை பெயர்கள் வேண்டும், படைத்தவனுக்கு தேவையில்லை. போட்டு உடைத்து சொல்லுகிறார்கள், ஈசா இயேசு கடவுளுடைய மகன் இல்லை. உங்களுக்கு அருளப்படக்கூடிய குர்ஆன் என்று சொல்லுகிறீர்களே, அதிலிருந்து ஏதேனும் வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இறை தூதர் மூலமாக கல்வி பெற்றிருந்த அந்த சத்திய சஹாபாக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். 19வது அத்தியாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்பாக ஓதி காட்டுகின்ற பொழுது திருக்குர்ஆனுடைய ஆயத்து, அந்த வசனத்திலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு நஜ்ஜாஷி மன்னருடைய உள்ளத்திலே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஆயத்தை கேட்ட பொழுது அவர் திடுக்கிடுகின்றார். பிறகு சொல்லுகிறார், மக்கத்து காபிர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்களை வெளியேற்ற மாட்டேன். முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய மகத்தான உதவிகளை பாருங்கள், நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் கொள்கைப்படி இருக்கலாம், உங்கள் விருப்பம் போல வணக்க வழிபாடுகளை செலுத்தலாம் என்று சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களை அரவணைத்துக் கொண்ட வரலாறை பார்க்கிறோம். யாரும் இல்லாமல் அல்லாஹ் மட்டுமே துணையாக இருந்த பொழுது இந்த ஜோதியை அணைப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால், பிற்காலத்திலே நஜ்ஜாஷி மன்னர் ஈமானோடு மரணித்து போனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தோழருக்காக, உங்களுடைய சகோதரர் நஜ்ஜாஷி இருக்கிறாரே, அவர் மரணித்து விட்டார், இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே மரணித்திருக்கிறார், அவருக்காக காயிப் ஜனாசா இல்லாமலேயே பிரார்த்தனை செய்யப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். அன்பார்ந்த என் அருமை சமுதாய மக்களே, இந்த ஜோதியை அணைப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவாங்க. எத்தனை யுத்த களங்களை இறை தூதரவர்கள் சந்தித்தார்கள். பத்ர் களம் தொடங்கி இறை தூதர் வாழ்ந்த காலத்திலேயே சற்றேற குறைய 19 யுத்த களங்களை இறை தூதரவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அழிக்க வேண்டும் என்று சொல்லி படை திரண்டு வந்தார்கள், அழிக்க முடியல. அல்லாஹ் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமானிய உறுதி இருக்கிறது. அந்த உறுதியோடு மக்கள், நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்களே, இறை தூதரும் சத்திய சஹாபாக்களும் அதற்கு பின் வந்த தலைமுறையும் இருந்தார்களே, அந்த உறுதிப்பாடு அவர்கள் அணைக்க துடிக்கிறார்கள், ஆனால் அணைக்க முடியல. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்துல் தௌபாவுடைய 33வது வசனத்துல சொல்றான், யுரீதுன யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களின் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என எண்ணுகின்றனர். வயபல்லாஹு இல்லா அய்யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன், மறுப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை பரிபூரணப்படுத்திய தீர்வான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்கூடாக பார்க்கிறோம், இன்று உலகளாவிய அளவிலே வளர்ந்து வருகின்ற மார்க்கமாக இஸ்லாம் உயர்ந்து நிற்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய போன்ற நாடுகளிலே சர்ச்சுகள், தேவாலயங்கள் எல்லாம் பள்ளி வாசல்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தடுக்க முடியல. அணைக்க வேண்டும் என்று இவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தோல்வியை தான் தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, அவர்கள் என்ன ஊத நினைத்தாலும் சரி, என்ன அணைக்க நினைத்தாலும் சரி, அணைக்க முடியாத ஜோதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நமக்கு பேர் அருள் செய்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி, இதற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி நன்றி செலுத்தக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜோதியை ஊதி அணைப்பதற்காக தீய சக்திகள் களத்திலே நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய இன்னுயிரை தியாகம் செய்தாவது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பணியிலே நாம் அத்துணை பேரும் களம் காண வேண்டும். அதற்காக இந்த ஏகத்துவத்தை உறுதியோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை சரியான முறையிலே கடைபிடித்து அந்த கொள்கையை பிற மக்களுக்கும் சரியான முறையிலே எடுத்து போதித்து
அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.